மதுரை மாவட்டம் பாலமேடு அருகே இருக்கும் பெருமாள் மலையில் கல்குவாரி அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து 66 உசிலம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த மக்கள் காத்திருப்பு போராட்டத்தை தொடங்கியிருக்கிறார்கள். இதுகுறித்த தகவல்களை அங்கிருக்கும் நமது செய்தியாளர் ஹரிகிருஷ்ணனிடம் கேட்டறியலாம். ஹரிகிருஷ்ணன், கல்குவாரி அமைக்க கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்க என்ன காரணம்? வெதவெளி பார்த்தீங்கன்னா அந்த மதுரை மாவட்டம் பாலமேடு அருகே உள்ள மேட்டுப்பட்டி மேட்டுப்பட்டிக்கு அருகே உள்ள இந்த முஸ்லம்பட்டியில பெருமாள் மலை என்ற ஒரு மலை இருக்கிறது. 5 ஏக்கர் பரப்பளவில் ஒரு கல்குவாரி அமைக்கிறதுக்காக 3 மாதங்களுக்கு முன்பாக டெண்டர் விடப்பட்டது. அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இப்பகுதி பொதுமக்கள் பல்வேறு கட்ட போராட்டங்களை முன்னெடுத்தின் காரணமாக மாவட்ட ஆட்சியர் அவர்களை நேரில் அழைத்து அங்கு பெருமாள் மலையில் கல்குவாரி அமைக்கப்படாது என்று உறுதியை அளித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து அந்த டெண்டரும் ரத்து செய்யப்பட்டிருந்தது. தற்போது அதற்கு பின்பாக 4 மாதங்களுக்கு பின்பாக தற்போது ரகசிய டெண்டர் விடப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். ஏற்கனவே 21 கோடி 55 லட்சம் ரூபாய்க்கு விடப்பட்ட டெண்டர் தற்போது வெறும் 2 கோடி ரூபாய்க்கு விடப்பட்டு அங்கு கல்குவாரி அமைக்க அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டிதான் இந்த காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. இந்த போராட்டத்தின் ஒருங்கிணைப்பாளர் தௌமணி நம்மோடு இருக்கா, அவர்கிட்ட நம்ம கேட்கலாம். இப்போ உங்களோட போராட்டத்தினோட கோரிக்கை என்ன சார்? இந்த 3 ஆண்டு காலமாக அவங்க குவாரி போடுறதுக்கு ஏற்பாடு செய்துக்கிட்டே இருக்காங்க. இப்போ இங்கே கிட்டத்தட்ட ஒரு 1500 ஏக்கர் கொய்யா, தென்னை இவை போன்றது, இந்த வாயு வசாத சீவைகள், ஆடு மாடுகள் இருக்கிறது. இதனால இந்த குவாரி அமைத்தால் எங்களுக்கு பல பாதிப்புகளுக்கு ஏற்படும். விவசாயிகளுடைய கண்ணீர்களை துடைக்க வேண்டும். அவர்களுக்காக நாங்கள் ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டே வருகிறோம். இருந்தாலும் மீண்டும் மீண்டும் அவர்கள் இந்த இதுகளை தூண்டி கொண்டே இருக்கிறார்கள். ஆகையினால் ஆர்டி அம்மாவர்கள் ஒரு நாள் பார்த்தாங்க. ஆர்டி அம்மாங்க பார்க்கும்போது விவசாயம் இருக்கு, இதை செய்யக்கூடாதுன்னு சொல்லி ஆர்டி அம்மாங்க அதை அந்த இதை டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க, க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கு முன்னாடி ஆர்ப்பாட்டங்கள் செய்து கொண்டிருக்கோம். ஆர்ப்பாட்டங்கள் செய்து கொண்டிருக்கும் போது அவர் டெண்டர் கொண்டு வர்றாரு. டெண்டர் கிட்டத்தட்ட 22 கோடிக்கு கொண்டு வந்துருக்காரு. ஒரு டெண்டர் 22 கோடி வந்தது, இது எப்படி வர முடியும் அப்படின்னு சொல்லி பரிசீலனை பண்ணும்போது அதை நாங்கள் ஆர்ப்பாட்டம் செய்யும் போது கலெக்டர் ஐயா அவர்கள் மக்கள் மனதை புரிந்து நான் இதை ரத்து செய்கிறேன் அப்படின்னு அவர் ரத்து செய்து விட்டார். இந்த ஒரு 3 மாதத்துக்கு முன்பு. இப்ப மறைமுகமான டெண்டர் போட்டு விட்டார் மாவட்ட ஆட்சித்தலைவர். அப்பொழுது மாவட்ட ஆட்சித்தலைவர் மக்களை மதிக்காமையும் எங்களுடைய வாழ்வாதாரத்தை ஒரு இயல்பா நினைத்து இதை மறுபடியும் டெண்டர் விட்டார். ஆகையினால் எங்களுக்கு எப்போதுமே இந்த டெண்டர் வரக்கூடாது, இந்த குவாரி வரக்கூடாது எங்களுடைய மனமார்ந்த இதுகள் பேச்சுகள். எங்க கிராமத்துக்கு ஆதரவாக பல உள்ளிட்ட கிராமங்கள் ஆதரவு கொடுத்த ஐயாவுக்கும் நன்றி. அடுத்து என்னென்ன போராட்டம்? இன்னைக்கு காத்திருப்பு போராட்டம் சொல்லிருக்கீங்க. அடுத்து எந்த மாதிரி போராட்டங்களா முடிவு எடுக்கிறீங்க? என்ன கலெக்டர்கிட்ட என்ன எதிர்பார்க்கறீங்க நீங்க? கலெக்டரிடம் இந்த குவாரி போடக்கூடாது, அப்படி இந்த குவாரி போட்டால் எங்களுடைய ஊருக்கு வாழ்வாதாரம் அழியுது, இது பாதிக்கும் அப்படின்றத ஒரு காலகட்டத்தை கலெக்டர்கிட்ட நாங்க கேட்டுக்கிட்டு இருக்கோம். அவர்கிட்ட என்ன கேட்டுறீங்க? வேற ஏதாவது அவருக்கு பேச்சுவார்த்தைக்கு வரணும்ன்றீங்களா? என்ன மாதிரி கோரிக்கை வைக்கிறீங்க? அவர் பேச்சுவார்த்தைக்கு 100க்கு 100 வரணும். அவர் பேச்சுவார்த்தைக்கு வரம் தொட்டி நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டம் நாங்கள் செய்து கொண்டே இருப்போம். தொடர்ந்து இருக்க நீங்களே கேட்டிருப்பீங்க வெதவெளி. தொடர்ச்சியாக மாவட்ட ஆட்சியர் தரப்புல மாவட்ட ஆட்சியர் நேரடியாக இங்கு பேச்சுவார்த்தை நடத்தி குவாரி அமைக்கப்படாது என்ற உறுதியை கொடுக்கும் பட்சத்தில் தான் நாங்கள் போராட்டத்தை முடித்துக் கொள்வதற்கான அடுத்த கட்டத்தை நாங்கள் எட்ட முடியும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். விவசாய நிலங்கள் அதிக அளவில் இருக்க சுமார் 1500 ஏக்கருக்கு மேலாக இங்கு தென்னை மற்றும் கொய்யா உள்ளிட்ட பழங்கள் உள்ளிட்ட விவசாயங்கள் நடைபெற்று வருகிறது. ஆகவே இந்த குவாரி அமைத்தால் விவசாய நிலங்கள் பாதிக்கப்படும் என்ற கருத்தை முன்வைத்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க வெதவெளி.